வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் டு டி ட்ரேடிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எஸ்எம்சி தான். நம்ம அதோடைய கண்டினியூட்டி, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸோடைய கண்டினியூட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஸ்எம்சி அந்த டாபிக்ஸில் இப்போ அடுத்த சீரீஸ் இஸ் எ ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்னா என்ன, ஆர்டர் பிளாக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக ஆர்டர் பிளாக்னா என்ன, ஆர்டர் பிளாக் எப்படி இருக்கும், எந்த இடத்துல ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கே ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே போதும், நம்ம ஆர்டர் பிளாக்கோட கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன்ஸ், இது ஒரு இம்பேலன்ஸோடைய கண்டினியூட்டி கான்செப்ட் தான் இது. ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸ் மாதிரியே நம்ம ஒரு 3 கேண்டில் கண்டினியூட்டியாக மார்க்கெட் புல்லிஷ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே, அண்ட் சேம் இது நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் மாதிரி சேமாக ஒரு 3 கேண்டில் சீக்வன்ஸ் ஆர்டர்ஸில் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. இந்த சீக்வன்ஸ் ஆர்டர்ஸில் நம்ம லைவாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சாரி, வந்துருச்சு. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸை பற்றி பேசியிருப்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிலோடைய ஹையில் ஒரு ஹரிசாண்டல் லைன் அண்ட் தேர்ட் கேண்டில் லோவில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்த கேப் தான் இன்டர்மீடியட் தான் நம்மளுக்கு ஹரிசாண்டல். இந்த ஒரு கேப் தான் நம்மளுக்கு ஒரு இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ ஆர்டர் பிளாக் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? இப்போ இம்பேலன்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, பட் இந்த இம்பேலன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இம்பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ்க்காகலாம் இல்லை. இம்பேலன்ஸோடைய ஆர்டர் பிளாக்கோட எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியாக, ஓகே, கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வரேன்ட்டு. ஓகே, இந்த இம்பேலன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு காரணம், எங்கே இந்த மாதிரி கேப் இருக்குது, அப்போது அதோடைய ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது இந்த கேண்டிலோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்டாக அப்படி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் ஆர்டர் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கேண்டலுக்கும் தேர்ட் கேண்டலுக்கும் இன்டர்மீடியட்டில் ஒரு கேப் இருக்கும். இது இம்பேலன்ஸ் அண்ட் இது ஆர்டர் பிளாக்காக இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்காக நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுவோம். இதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக இருக்காது. இந்த கேண்டில் நம்ம ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்கை நான் கன்சிடர் பண்ணுறேன்? பிகாஸ் 2 ரீசன் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் எனி டைம் இந்த மாதிரி இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா எனி டைம் மார்க்கெட் சடனாக ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபாலோ ஆகிற மார்க்கெட் இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கும். உங்களோட லிக்விடிட்டி மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்கம்ப்ளீட்டான ஆர்டர்ஸ் எல்லாமே டேக் அவுட் பண்ணுறதுக்காக மறுபடியும் இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தட் இஸ் எக்ஸாக்டான சினாரியோ இது தான். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங் சீரீஸில் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லா புரியும். ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, எனிவே இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எம்சி பற்றி தெரிஞ்சுக்கணும், எஸ்எம்சி பற்றி படிக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.